அங்கிள் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்னு. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்க? என்ன? போன் எடுக்காத. வேலை செய்த அது வரைக்கும் சந்தோஷம். போய் உன் ஆன்டி கிட்ட மன்னிப்பு கேளு. ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன் முடிச்சிட்டு இருக்கிற? போய் மன்னிப்பு கேளு போ. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நான் வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல பீட்டர். உன்னோட அவசியம் இருக்கு. பென், ஐம் சாரி அங்கிள். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால வேலை வந்துருச்சா? உன் ஆன்டி, அதாவது என்னோட வைஃப், இந்த நடு ராத்திரில கிட்டத்தட்ட 12 தெரு தனியா நடந்து வந்திருக்கா. சப்வே ஸ்டேஷன்ல தனியா நின்னு இருக்கா. காரணம் உன்னோட வேலை. பென், போத நிறுத்துங்க. நான் சொல்றேன் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம மறுபடியும் பீட்டருக்காக பறிஞ்சு பேசிட்டு வராத. நான் நீ பறிஞ்சு பேசிட்டு தான் இருக்க. நான் சொல்றத கேளு பீட்டர். சொல்லுங்க. நீ அப்படியே உங்க அப்பா மாதிரி தான் இருக்க. உண்மையிலே சொல்ற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க அப்பா ஒரு கட்டுப்பாடோட, ஒரு வழிமுறையோட வாழ்ந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றுறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அது உனக்கு தெரியுமா? அதுக்கு பேர் தான் பொறுப்பு. அது உனக்கு கிடையாது. என்னைக்கும் வரவும் வராது. நல்ல விஷயம் தான் அங்கிள், நல்ல விஷயம் தான். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டவர் இப்ப எங்க? என்னது? அவர் எங்க? எங்க அப்பா எங்க? அவ்வளவு பொறுப்போட நடந்துகிட்டவரு தன்னோட புள்ளைய வளர்க்காம எதுக்கு ஓடி போனாரு? இப்படி எல்லாம் பேச உனக்கு என்ன தைரியம்? நீங்க தான் இப்படி என்ன பேச வைக்கிறீங்க. எங்க போற? பீட்டர் சொன்னா கேளு. நீ போக கூடாது. பென், அவனை கொஞ்சம் தனியா விடுங்க. அவனே வந்துருவான். பீட்டர்! 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 $2.07. $2.07 சொன்னேன். கேட்டுச்சு. சீக்கிரம் எடு, ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி, சில்லறை அதில் போடலாமே தவிர அதுல இருந்து எடுக்கக்கூடாது. ஏன்? நான் எப்போ வேணா சில்லறை இதில் போடலாம். ஆனால் சில்லறை இதுல இருந்து எடுக்கணும்னா $10 செலவு பண்ணணும். இதுதான் கடையோட பாலிசி. இப்போ மரியாதையா பணம் கொடுக்க போறியா இல்லையா? என்கிட்ட 2 சென்ட்ஸ். பால் வாங்க பணம் இல்லைன்னா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பணம் இல்லைன்னா எதுக்காக நீ எல்லாம் பால் வாங்க வர? வெறும் 2 சென்ட்ஸ் தானே, கொடுங்களேன். பேசாம இடத்த காலி பண்ணு. என்ன நக்கலா? அட பாவி. ஏய், நில்லு நில்லு. யாராவது அவனை புடிங்க. தம்பி, கொஞ்சம் உதவி செய்ய. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவனை புடிங்க. என் பணத்தை திருடிட்டு போறான். ஏய், நில்லு நில்லு. யாராவது அவனை புடிங்க. ஏய்! அங்கிள் பென், எழுந்திருங்க. அங்கிள் பென், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. அங்கிள் பென், உங்களுக்கு ஒண்ணும். அங்கிள் பென், என்னை விட்டு போயிடாதீங்க. போயிடாதீங்க. எழுந்திருங்க. கொலையை நேரில் பார்த்தவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு இதை வரைஞ்சிருக்கோம். இவன் யாரும் தெரியுதான்னு பாருங்க. இல்ல, எனக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். தொடர்ந்து நாங்கள் விசாரணை செய்கிறோம். ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். ஓகே.
நான் அதை பார்க்கலாமா? கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், அவனோட இடது கையில ஸ்டார் டாட்டூ வரைஞ்சிருப்பான். பீட்டர், கடந்த சில நாட்களாவே உன் வாழ்க்கையில பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உன் மன வருத்தத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஏய் பார்க்கர், தொந்தரவு பண்ணாத ஃபிளாஷ். ஏய் கம் ஆன், நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. ஓ அங்கிள் இறந்தது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் கவலைப்படாத, தைரியமா இரு. ஓகே? பீட்டர், ஏய் அத முதல்ல கொடு. அவனை இனி நீ பார்க்கவே கூடாது. சொல்றத கேளு. இனிமே நீ ஜோயை பார்க்கவே கூடாது. புரியுதா? என்ன பிரச்சனை? பொண்ணுங்க கிட்டயும் வயசானவங்க கிட்டயும் தான் உன்னோட வீரத்தை நீ காட்டுவியா? ஏய் தம்பி, மரியாதையா போயிடு. தப்பான இடத்துல வந்து பிரச்சனை பண்ற. குயின் சரியாவுக்கு கடைசியா எப்போ வந்த? கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. நிக்கி வேண்டாம். இந்த துப்பாக்கி தானே என்னையும் கொல்ல போறியா? யாரு மேல எதுக்காக அடிக்கிற? இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவனை விடாதீங்கடா. அவனை பிடிங்க. தப்பிக்க கூடாது. மரியாதையா இங்க வந்துரு. சீக்கிரம் வாங்க. நீங்க அவனை விடக்கூடாதுடா. போங்க போங்க போங்க. இங்க இருக்கா? இன்னைக்கு சத்தம். அவனோட இடது கையில ஸ்டார் டாட்டூவை வரைஞ்சிருப்பான். மாட்னியா? வாடா.